வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஈஸியான சைட் டிஷ் செய்யலாங்க. கத்திரிக்காய் வதக்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்ல தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருந்துங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது பண்ணி நீட்டாக அரிஞ்சிப்போம். காம்பெல்லாம் எடுத்துருவோம். புழு பூச்சி இருந்தால் வந்துடும். இது தண்ணியிலே போட்டு வச்சுருவோங்க. இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த போல் கலந்து எடுத்து வச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா இடமும் இந்த எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ரொம்ப ஆயிலும் இந்த ரெசிபிக்கு தேவையில்லைங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பேனில் அப்படியே போட்டுட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிடலாம். கரண்டிலே அப்படியே கலந்துடலாங்க. வதக்கிட்டு இந்த பொடியை நம்ம கலந்து வச்சுருக்கிற பொடி இது மேலே அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி தூவிடுவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் இந்த பொடி மட்டும் இருந்துட்டால் போதும். அதை நம்ம இது பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிட்டு எடுத்துடலாம். சூப்பரான டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேணாம், ஊற்ற தேவையில்லை. இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே தயாராகிடும். கருவேப்பிலை இந்த மேலே போய் தூவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் 5 நிமிஷத்துக்குள்ளேயே தயாராகிடுங்க. ஈஸியான ரெசிபி கூட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.